ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பண்ண மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இது எங்கள் குளத்துல இருக்க மீன் தான். டேஸ்ட்டாக இருக்கும். உயிரோடு இருந்த மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் குழம்பு வைக்கிறதுக்கு தான் இப்போ செய்முறை போடுறேன். ஃபஸ்ட்டுக்கு 2 துண்டு இஞ்சி, 2 துண்டு பூண்டு, ஒரு கொட்டை புளி, சின்ன வெங்காயம், தேங்காய் இதையெல்லாம் நல்லா மிக்சியில் அரைச்சி அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சின்ன வெங்காயமே தண்ணியாக தான் இருக்கும். அதே போதும். அதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும். பிறகு ஒரு கிண்ணம் சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு 4 தக்காளி பழம். இந்த தக்காளி பழம் தான் மீன் குழம்புக்கே டேஸ்ட்டு. பச்சை மிளகா 1, கொஞ்சம் கருவேப்பிலை ஃப்ரெண்ட்ஸ். இதை அரிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும். மீனை கொஞ்சம் நல்லா உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி 2, 3 தடவை கழுவி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னு வச்சிங்களேன், ஒரு மாதிரி வாடை எடுக்கும். பிறகு கடலெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் வெந்தயம் கொஞ்சம் போடணும். வெந்தயம் போட்டுட்டு பச்சை மிளகா, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தக்காளியை போடணும். தக்காளி தான் இதுக்கு மெயின் பார்ட்டு. தக்காளியை நல்லா உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கின பிறகு அதுக்கப்புறம் நம்ம இந்த அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா, தேங்காய் மசாலாலாம், அதையும் நல்லா ஊற்றி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம நல்லா கொதித்து நல்லா சுண்ட வந்த பிறகு நம்ம தலையும் வாழையும் போட்டு குழம்பு வச்சோன்னா நல்லா டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போவுமே மீன் குழம்புக்கு வைக்கிறது தலையும் வாழை போட்டு தான் மீன் குழம்பு வைப்பேன். நல்லா மண்டை நல்லா சத்து. அதனால் அதை போட்டு தலையும் வாழையும் போட்டு குழம்பு வச்சுட்டு நடுவில் ஒரே ஒரு பீஸ் போடுவேன். மீதி பொரிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் நான் மீன் குழம்பு வைப்பேன். நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே பாய். இது தான் பண்ணா மீன் குழம்பு, எங்கள் குளத்து மீன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த இவ்வளோ திக்னஸாக வரலாம். இது தோசைக்கு, இட்லிக்கு, சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணியாக வச்சா ஆகாது. நம்ம எப்போவுமே கொஞ்சமாக வச்சாலும் நல்லா டேஸ்ட்டாக வைக்கணும். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.